ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, வத்தல் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர். சிக்கன் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி உள்ளே போட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி பச்சை வாசனை பண்ணோம்னா நான் எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஒவ்வொன்றா உள்ளே சேர்க்கணும். நல்லா மசாலா எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு வதக்கி எடுக்கணும். எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் வேகணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்தோன்னே மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்க்கணும். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடணும். சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். வேணால் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்து செமி கிரேவி லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ சிக்கன் சுக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரட்டினாப்பில் வரணும். இப்போ நல்லா வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சிக்கன் சுக்காவை ஆஃப் பண்ணிடணும். இப்போ சூடான சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.